அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஆட்கொள்ளுமே ஆசீர்வதியும். நல்லவரே வல்லவரே ஆட்கொள்ளுமே ஆசீர்வதியும். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளின் மக்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளின் மக்கள். மத தொலைக்காட்சியின் அன்புறவுகளே, இந்த திரு அவை ஒரு மிகப்பெரிய பாறை. மிகப்பெரிய பாறை. 2000 ஆண்டுகளாக இந்த திரு அவை உலகத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. 2000 ஆண்டுகளாக இந்த திரு அவை உலகத்தின் மனசாட்சியாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. இந்த கத்தோலிக்க திரு அவை இந்த உலகத்தினுடைய இதயமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. உலகெங்கும் இருக்கின்ற ஏழைகளை, அனாதைகளை, கைவிடப்பட்டவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை இந்த திரு அவை தேடி 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 சென்று அவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தது, சேவை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. எங்கெல்லாம் பஞ்சம், பசி, பட்டினி இருக்கின்றதோ, எங்கெல்லாம் அடிமைத்தனங்கள் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ, எங்கெல்லாம் மக்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்களோ, எங்கெல்லாம் மக்கள் பாகுபாட்டின் மூலமாக புறக்கணிக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் திருச்சபை ஓடோடி போயிருக்கின்றது. இந்த திரு அவையை போன்று எதிர்க்கப்பட்டவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அரசர்கள், அரசியல்வாதிகள், பணக்காரர்கள், எத்தனையோ பேர் இந்த திரு அவைக்கு விரோதமாக எழுந்து நின்றார்கள். ஆனால் இன்று வரை இந்த திரு அவை உலகிற்கு மிகப்பெரிய கிருபையாக, கொடையாக இருக்கின்றது என்றால் அது தூய ஆவியாரால் தான். பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே உருவான திருச்சபை இந்த நாட்களிலே மிகப்பெரிய ஆலமரமாக அகில உலகம் முழுவதும் எல்லா கண்டங்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை, பாசத்தை, இரக்கத்தை கொண்டு சென்றிருக்கின்றது என்றால் அது இந்த தூய ஆவியானுடைய வல்லமையினால். எப்பொழுதெல்லாம் திரு அவையிலே ஒரு தொய்வு வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் திரு அவையிலே போராட்டங்கள் வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் திரு அவையிலே தடுமாற்றங்கள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுத்தப்படும். ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி வரும். அந்த மறுமலர்ச்சி திருச்சபையை சுத்திகரிக்கும், திருச்சபையை புனிதப்படுத்தும், திருச்சபையை உருமாற்றும், திருச்சபையை புது படைப்பாக மாற்றும். வீரியமிக்க பணிகளை, திட்டங்களை முன்னெடுக்க, அவைகளின் மூலமாக இறையிலத்தை கட்டி எழுப்ப திரு அவை வீறு கொண்டு எழச் செய்யும். அது ஆவியானுடைய செயல்பாடு. இந்த நாட்களிலே நமக்கும் கூட இந்த அழைப்பு தான். நாம் எதிர்கொள்கின்ற அரசியல் சூழ்நிலை, நாம் எதிர்கொள்கின்ற சமூக சீர்கேடுகள், நாம் சந்திக்கின்ற நிறைய தடைகள், போராட்டங்கள், இவைகள் எல்லாம் ஒரு சில நேரங்களில் நமது மனத்திலே தளர்ச்சியை, அயர்வை உருவாக்கலாம். ஆனால் வரலாறு நமக்கு கற்றுத்தருகின்றது, இது போன்ற தருணங்கள் நமது வாழ்வை புனிதப்படுத்துகின்ற தருணங்கள், இது போன்ற தருணங்கள் நமது வாழ்வை புரட்டி போடுகின்ற தருணங்கள்,
இது போன்ற தருணங்கள் நமக்கு புதிய உத்வேகத்தை, புதிய வழித்தடங்களை, புதிய திட்டங்களை, புதிய பணி வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்ற தருணங்கள். எப்பொழுதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கைக்கு சவால்கள் வருகின்றதோ, அது எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். மதமாற்ற தடை சட்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு சில கட்சிகளுடைய எதிர்ப்புணர்வாக இருக்கலாம், தடைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இவைகளை எல்லாம் எதிர்கொள்ள வெற்றி கொள்ளுகின்ற ஞானத்தை, அறிவை, ஆற்றலை, சக்தியை, சாதக சூழ்நிலையை ஆவியானவர் கடந்த காலத்தில் உருவாக்கி கொடுத்திருக்கிறார், இப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கிறார். அதனால் நாம் கேட்போம், நமக்கு ஞானத்தை தர வேண்டுமா கேட்போம். சவால்கள் நிறைந்த இந்த சூழலிலே நாம் எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி திட்டமிட வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எப்படி நம்முடைய செயல்பாடுகள் சாட்சிய நிகழ்வாக மாற வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மூவொரு இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். அனைத்திற்கும் முழுமுதற் பொருள் நீரே. இறைவா, உம்மை விசுவசிக்கின்றோம். என்றும் மாறாத நிலையான உண்மை நீரே. இறைவா, உம்மை நம்புகிறோம். எல்லையற்ற இரக்கமும் நிறைய ஆற்றலும் நீரே. இறைவா, உம்மை அன்பு செய்கிறோம். அளவற்ற நன்மையும் அன்பும் கொண்டவர் நீரே. அன்பு தந்தையே, உம் ஆவியாரை அனுப்பியருளும். அவர் எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவாராக. இனிய இயேசுவே, தூய ஆவியாரை அனுப்பியருளும். அனைத்திலும் நாங்கள் இறைவனை மகிமைப்படுத்துவோமாக. தூய ஆவியாரே, எழுந்தருள்வேன். இறைமக்கள் உள்ளங்களை தூய ஒளியால் நிரப்புவேன். அவற்றில் அன்பு தீயை மூட்டியருள்வேன். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவேன். அதனால் உலகை புதுப்பிப்பீர். மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்களின் உள்ளங்களை தூய ஆவியாரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே. அத்தூய ஆவியாரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும், அவருடைய ஆறுதலால் என்றும் மகிழவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே எங்கள்
இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தூய ஆவியாரை நோக்கி திருச்சபையின் நலன்களுக்காக உருக்கமாக மன்றாடுவோமாக. தூய ஆவியாரே, உம் தூய திருச்சபை மீது உமது அருளால் இறங்கி உமது வல்லமையால் அதனை தூய்மைப்படுத்தும். உமது மகிமையை திருச்சபையில் விளங்கச் செய்யும். தூய ஆவியாரே, உமது வருகையால் திருச்சபையில் திருநிலைப்படுத்தப்பட்ட உம் ஊழியர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரையும் உமது அருட்கொடைகளால் நிரப்பும். உண்மையின் ஆவியானவரே, எல்லா நாட்டு மக்களும் ஒரே விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக உமது ஒளியை அனைவர் மீதும் வீசியருளும். திருச்சபையின் ஆன்மாவும் வழிகாட்டியும் ஆளுநருமான தூய ஆவியாரே, விண்ணுலக அறிவிலும் தளராத ஆர்வத்திலும் வாழ்வின் தூய்மையிலும் எங்கள் அனைவரையும் வழிநடத்துவீராக. தூய ஆவியாரை நோக்கி நம் ஆன்ம வாழ்வின் வல்லமைக்காக மன்றாடுவோமாக. தூய ஆவியாரே, வாழ்வோரின் ஒளியே, உமது ஒளி என் இதயத்தில் வீச
என் ஆன்மாவின் பாவக்கரைகளை நீக்கி மாசு அனைத்திலிருந்தும் என்னை தூய்மையாக்கும். இவ்வுலகப் பொருட்கள் அனைத்தையும் நான் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப பயன்படுத்துவேனாக. பயத்தினால் அலைக்கழிக்கப்பட்ட இயேசுவின் சீடர்களை உமது வருகையால் திடப்படுத்திய தூயாவியாரே, உம் அருளை நாடி நிற்கும் எம்மீது இறங்கியருளும். மனிதரால் புகழப்படுவதை நான் நாடாது, இறை இயேசுவுக்காக என் வாழ்க்கை நிலையின் கடமைகளை குறையின்றி கரையின்றி நிறைவேற்ற எனக்கு அருள் தாரும். தூய ஆவியாரே, எளியோரின் ஆறுதலே, தூய்மையின் வடிவே, எளிமையிலும் தூய்மையிலும் நான் உம்மை அன்பு செய்து உமது ஏவுதல்களின் குரலுக்கு பணிந்து நடக்க அருள் தாரும். என்றும் வற்றாத அன்பே, விண்ணுலகில் இருக்கும் புனிதர்களின் இறை அன்பு என் ஆன்மாவையும் ஆட்கொள்வதாக. இவ்வாழ்வில் உம்மை அன்பு செய்வதால் மறு உலகில் உம்மை என்றென்றும் அன்பு செய்ய தகுதி பெறுவேனாக. ஆமென். என்றென்றும் வாழும் இறை தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் இறை மகனே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் தூய ஆவியாரே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்னை படைத்த தூய தந்தையே, உமக்கு நன்றி கூறுகிறோம். என்னை மீட்ட திருமகனே, உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியாரே, என்றும் வற்றாத அன்பே, உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியாரே, என்றும் வற்றாத அன்பே, உம்மை அன்பு செய்கிறோம். தூய ஆவியாரே, என்றும் வற்றாத அன்பே, உம்மை வணங்கி ஆராதிக்கிறோம். தூய ஆவியாரின் கன்னியான புனித மரியே, எனது ஆன்மாவை தூய ஆவியாருக்கு ஏற்புடைய இல்லமாக செய்தருளும். மன்றாடுவோமாக. நிறைவுள்ளவராகிய எங்கள் வானக தந்தையே, பனி பொழிவது போல தூய ஆவியாரை எங்கள் இதயத்தின் ஆழத்தில் உறைய வைத்திருக்கின்றேன். எங்களை தூயவராக்கி ஆன்ம வளம் பெற அருள் புரிவீராக. ஆமென். தூய ஆவியாரின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் இணையான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை வாக்களித்த தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக ஒளியின் கதிரான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா நன்மைத்தனத்திற்கும் தொடக்கமாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக நீரின் ஊற்றாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சுட்டெரிக்கும் தீயாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பற்றி எரியும் அன்பாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞான பூசுதலாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உண்மையினுடைய அன்பினுடைய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் மெய் உணர்வும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆலோசனையும் வல்லமையும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அறிவும் பக்தியும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தெய்வ பயம் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அருளும் ஜெபமும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மையும் மாண்பையும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அளிப்பவராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதப்படுத்துகிறவராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திரு அவையை ஆண்டு நடத்தும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உன்னதராம் கடவுளின் திருக்கொடையாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகையெல்லாம் நிரப்பும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எம்மை இறை மக்களாக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
பாவத்தின் மீது அச்சத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் முகத்தை புதுப்பிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஆன்மாவில் ஒளியேற்றும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் இதயங்களில் உமது சட்டத்தை பொறிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம் அன்பு தீயால் எங்கள் உள்ளங்களை பற்றி எரியச் செய்யும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சரியாக ஜெபிக்க கற்றுத்தாரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணுலக தூண்டுதல்களால் எங்களை ஊக்குவிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மீட்பின் வழியில் எம்மை வழிநடத்தும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வு தரும் நன்னீராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியில் எம்மை நிலைத்திருக்கச் செய்யும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எமக்காக பரிந்துரைப்பவரான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்பிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயவுடன் மீட்டருளும் சுவாமி. தூய ஆவியாரே, எழுந்தருளி வாரும். உம் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை நிரப்பியருளும். உம் அன்பு தீயால் அவர்களின் உள்ளங்களை பற்றி எரிய செய்திடலாம். மன்றாடுவோமாக. எங்கள் அடைக்கலமும் ஆறுதலுமாக இறைவா, உம்முடைய ஆவியாரால் எங்களை வழிநடத்துகின்றேன். உமது அருள் காவலில் நாங்கள் உயிர் வாழச் செய்கின்றேன். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆமென். ஆவியானவரை நோக்கி அன்றாட ஜெபம். அன்பின் ஆவியானவரே, உமது அன்பால் என்னை நிரப்பும். உண்மையின் ஆவியானவரே, இறை உண்மையை நோக்கி என்னை வழிநடத்தும். வழிநடத்தும் ஆவியானவரே, நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காட்டும். குணப்படுத்தும் ஆவியானவரே, என் உடலின் நோய்களை குணப்படுத்தும். விடுதலையின் ஆவியானவரே, என் பலவீனத்திலிருந்து என்னை விடுவித்தருளும். தேற்றிடும் ஆவியானவரே, என் உள்மன காயங்களை ஆற்றிடும். திடப்படுத்தும் ஆவியானவரே, என் நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தும். எனக்குள் தங்கியிருக்கும் ஆவியானவரே, உமது வரங்களினாலும் கொடைகளாலும் என்னை நிரப்பும். துணையாளரான ஆவியானவரே, என் வாழ்க்கை பயணத்தில் துணையாய் வாரும். உயிரின் ஆவியானவரே, என் உயிரின் உயிராய் இருந்தருளும். மகிழ்ச்சியின் ஆவியானவரே, நிறைவான மகிழ்ச்சியை எனக்கு தாரும். சமாதானத்தின் ஆவியானவரே, நிறைவான உலகம் தர முடியாத சமாதானத்தை எனக்கு தாரும். கொடைகளின் ஆவியானவரே, உமது அருள் கொடைகளை என்னுள் பொழியும். ஜெபத்தின் ஆவியானவரே, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். கனிகளின் ஆவியானவரே, நான் மிகுந்த கனி கொடுக்க ஆற்றல் தாரும். உருமாற்றும் ஆவியானவரே, என்னை உடைத்து உருமாற்றும். கற்பிக்கும் ஆவியானவரே, உமது வழிகளை எனக்கு கற்றுத்தாரும். அக்கினியின் ஆவியானவரே, என்னை நெருப்பால் அருள் பொழிவு செய்யும். உயிர் வாழும் இறைவனின் தூய ஆவியாரே, என்னுள் எழுந்தருளும். என்னை உருக்கி துரு நீக்கும். இயேசுவின் திருவுருவை என்னில் உருவாக்கும். என்னை நிரப்பும். உம் வரங்களால், கொடைகளால், கன்னிகளால் என்னை நிரப்பும். உந்தன் கருவியாக என்னை பயன்படுத்தும். ஆமென்.